Hello guys, the most happening talk of the town. Yes, கூலி மூவி பார்த்துட்டோம். ரிவ்யூஸ் பார்த்தலாமா? படம் வந்து ரஜினிக்காகவே கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா 75 இயர்ஸ்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தான் தெரியுறாரு ஸ்கிரீன்ல. பட் அதர்வைஸ் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப கிரிப்பிங் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் லைக் ஓகே பட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டிராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ், கொரியன் படம் மாதிரி ரத்தம் தெறிக்க படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வந்து ரஜினி சீனுக்காக பார்க்கலாம், அனிருத் மியூசிக்காக பார்க்கலாம். ஐ மீன், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. என்னன்னா, எனக்கு என்ன சொல்றது, கதை இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி படம் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. பட் ஐ எம் ரஜினி ஃபேன். மேபி நான் அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேன். பட் நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. கைஸ், என்னோட பர்சனல் ரிவ்யூ இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி மீட், பேட்ச் மீட். ஸோ என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட 25 இயர்ஸ் முடிஞ்ச மீட்டோட இந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப எதிர்பார்த்து போனேன். இது ரஜினி படம், லோகேஷ் கனகராஜ், அனிருத், பயங்கர ஹைப்போட மூவி ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த ஹைப் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா டெஃபினட்டா இல்லை. படம் வந்து ரஜினிகாந்த் ஹாஸ் டன் எ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கா. அப்படி ஆக்ஷன் 75-76 இயர்ஸ் ஓல்டு ரஜினிக்கு ஓகே வாட்சபிள்னு சொல்லலாம். படத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் கண்டிப்பா அந்த டிஏஜிங், அந்த யங்க ரஜினி வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாட்சபிள்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி டிராகிங். அன்னெசரி கேரக்டர்ஸ் புல் இன் பண்ண மாதிரி இருந்தது. அமீர் கான் ரோலு, உபேந்திர ரோலு, ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு அவங்களோட பிரசன்ஸ்க்காக ஒரு பேன் இண்டியா மூவிக்காக உள்ள நுழைச்ச மாதிரி. இந்த கான்செப்ட் எப்போ தமிழ் சினிமா விடுறாங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரியல் பேன் இண்டியா மூவி கிடைக்கும். தே ஷுட் ஹேவ் அ ரியல் கிரிப்பிங் ஸ்டோரி. டெஃபினட்டா லேக் ஆகுது. ஸ்டோரி கிரிப்பிங்கா இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டிராகர். பட் த ரியல் ஹீரோ ஆஃப் த மூவி தான் அனிருத் தான். அனிருத் மியூசிக்காகவே இந்த படத்தை நம்ம ஒருத்தர் பார்க்கலாம். பின்னி பேடல் எடுத்திருக்கா. அப்படி ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் த்ரூ அவுட் த மூவி. அனிருத் ஒருத்தன் தான் கூலியை தூக்கி பிடிச்சிருக்கா. அப்படி ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அனிருத். ஸோ அனிருத்தோட மியூசிக், மோனிகா டான்ஸ், இதெல்லாம் நம்ம டெஃபினட்டா என்ஜாய் பண்ணலாம். பட் ஓவரால் திஸ் இஸ் நாட் எ லோகேஷ் கனகராஜ் மூவி. இது வந்து ஒரு சாதாரண சும்மா பக்கமும் தேவையில்லாத வயலன்ஸ் போட்டு 20% கதையை வச்சு 80% வயலன்ஸ் வச்ச மூவி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் வாட்சபிள் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். Others can watch in any media you like.